ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோ சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஜெல்லி மிட்டாய். நம்ம சின்ன வயசில் கடைகளில் சாப்பிட்டா அந்த ஜெல்லி மிட்டாய் தான் நம்ம வீட்டிலையே செய்ய போகிறோம். 2 பொருள் இருந்தால் போதும், ரொம்ப சூப்பரான ஒரு ஜெல்லி மிட்டாய் செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படின்னு வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஜெலட்டின் எடுத்திருக்கேன். ஜெலட்டின் கடைகளிலே கிடைக்கும், பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் அந்த மாதிரி கடைகளில் கிடைக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அப்படியே ஊற வச்சிடலாம். ஊறட்டும். இப்போ ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை பாகுப்பதம் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வர்றப்ப நம்ம பாகுப்பதம் பார்க்கலாம். நல்லா உருண்டை பாகுப்பதம் வரணும். அதாவது ரொம்ப கெட்டியாகவும் ஆகிடக்கூடாது, ரொம்ப தண்ணியில் கரைஞ்சும் போயிடக்கூடாது. நல்ல ஒரு பால் ஷேப்புக்கு வரக்கூடிய பால் ஷேப் வரக்கூடிய அந்த பாகுப்பதம் நமக்கு வேணும். இந்த மாதிரி கரையக்கூடாது. 2 நிமிஷம் கழித்து நம்ம இன்னொருக்க பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா உருண்டையாக வரணும். இது கரெக்டான பதம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க ஜெலட்டினை அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க. ஒரு 3-4 நிமிஷம் மறுபடியும் நல்லா கலந்து வேக விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இதை ஆற வச்சுக்கலாம். இப்போது நான் ஒரு பவுலில் நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். நான் இது எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். பவுலை ஃபஸ்ட் நல்லா நெய் விட்டு தடவிக்கலாம், நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது லெமன் ஃப்ளேவரில் உள்ள ஜெல்லி மிட்டாய் கிடைக்கும். லெமன் ஜூஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இது ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இல்லை நீங்கள் கூட ஆரஞ்சு ஃப்ளேவர் உள்ள எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இதையும் நெய் வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க அந்த பிளேட்டை. அப்போ தான் வரும். கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் செட் பண்ண விட்டுட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆகிடும். இப்போ இதை நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் தின்னாக விட்டுட்டு அதனால் கொஞ்சம் மெல்லிசாக இருந்துச்சு. நீங்கள் நல்லா திக்காக விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கத்தி வச்சு ஓரங்களை எடுத்து விட்டுட்டு எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும். இப்போ இதை நம்ம துண்டு போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஜெல்லி கிடச்சிருச்சு. இந்த மாதிரி இதை பீஸ் பண்ணிக்கோங்க. இதை கடிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம கடைகளில் வாங்குகிற அதே மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் சுகர் கோட்டிங் கூட கொடுத்துக்கலாம். சுகரில் அப்படியே டிப் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஆனால் இதுவே நல்ல ஒரு ஸ்வீட்டாக இருக்கும். அதனால தான் நான் சுகர் கோட் பண்ணலை. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கோங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.